உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு எந்த அளவுக்கு ஒண்ணு நல்லா தெரியுமோ அதே அளவுக்கு தாமினியை பத்தியும் தெரியும். அதனால ஆபீஸ்ல அவ உன்னை என்னெல்லாம் பண்ணிருப்பான்னு என்னால கணிக்க முடியும். நீ தான் தேவையில்லாம ரொம்ப ஆசையா தாமினிக்கு அசிஸ்டண்டா போய் நின்ன. சூடான எண்ணெயில பஜ்ஜியை பொரிக்கிற மாதிரி உன்னை பொரிச்சிருப்பா. ஆனா மோனையா எனக்கு பஜ்ஜி எல்லாம் சுத்தமா பிடிக்காது. சூக்கி பூரி பிடிக்கல, அப்ப இதை சாப்பிடு, இதை ஃப்ரீயா கொடுப்பாங்க. எனக்கு வயிறு நிறைஞ்சிடுச்சு, நீங்க சாப்பிடுங்க. நான் ஓ பாத்தீங்களா, பிரச்சனை இல்ல. நான் இந்த விஷயத்தை மறந்து போயிட்டேன். நேரா இங்க வந்து உட்கார்ந்துட்டேன். ராத்திரி சமையல் வேலையை பார்க்கணும்ல. ராதா, ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு நிமிஷம். இங்க பாரு, இப்ப நான் உன்கிட்ட ஏதாவது கேட்டா நீ கொடுப்பியா? மோனையா, நீங்க கேட்டு நான் கொடுக்காம இருப்பேனா? சொல்லுங்க, என்ன வேணும்? ராதா, இந்த ஆபீஸ்க்கு போறதை இதோட விட்டுட ப்ளீஸ். ஏன்? ஏன்னா அந்த ஆபீஸ்ல எனக்கு கெட்ட நினைவுகள் தான் அதிகமா இருக்கு. கெட்ட நினைவுகளா? எந்த மாதிரி கெட்ட நினைவு மோனையா? அந்த ஆபீஸ்ல தான் நான் என்னோட துளசியை இழந்தேன். இன்னைக்கு போன்ல நீ துளசியோட பேரை வேற சொன்ன. அப்ப அந்த கெட்ட நினைவுகள், அந்த ரணம் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. நான் போன்ல துளசி அக்கா பேரை சொன்னனா? ராதா, தாமினி உன்னை எதுவும் பண்ணல. துளசி அக்கா, அது அது வந்து மோனையா, அந்த நான் ஆபீஸ்ல தான் கடைசி தடவையா என் துளசியை நான் உயிரோட பார்த்தேன். அதுக்கப்புறமா அவளோட எரிஞ்சு போன பொணத்தை தான் பார்த்தேன். ராதாவை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணல. இன்னைக்கு நான் உன்னை உயிரோட விட மாட்டேன் தாமினி. நான் தப்பு பண்ணிட்டேன் ராதா, நான் தப்பு பண்ணிட்டேன். மோனையா கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னால்தான் அன்னைக்கு அப்படியெல்லாம் நடந்துச்சு. மோனையா கோவப்படாதீங்க. அன்னைக்கு துளசியோட பேச்சை கேட்டிருக்கவே கூடாது. எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. மோனையா அமைதியா இருங்க. பிடிவாதத்தை அமைதியா இருங்க மோனையா. இந்த மோகன் எதுக்கு இப்ப துளசி புராணத்தை பாடுறான்? அமைதியா இருங்க மோனையா, அழாதீங்க, நீங்க கோவப்படாதீங்க மோனையா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.